Good evening, everyone. நான் Perlina, Petroleum Engineering and Technology Department AC Tech first year. நான் இந்த லீவ்ல வந்து AI for everyone, Artificial Intelligence for everyone அப்படின்னு ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன். அது என்னன்னா அதோட நான் டெக்னிக்கல் கோர்ஸ். அவுட்லைனா ஏஐனா என்ன, நம்ம ஏஐ ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை பத்தின ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த கோர்ஸ் இருந்தது. யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏஐனா என்ன? ஏஐன்னு ஒரு ஜென்ரலா ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மிஷினுக்கு வந்து மனுஷனோட பிஹேவியர் வந்து ஒரு மிஷின் காப்பி பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம சில ப்ரோக்ராமிங்ல அதுக்கு பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல வந்து 3 வகை இருக்கு. அந்த 3 வகை என்னன்னா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நேரோ இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது இந்த அலெக்சா, சிரி, நம்ம யூஸ் பண்ற சின்ன சின்ன ரோபோட்ஸ், அப்புறம் வந்து சென்சார்ஸ், அதெல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் வரும். அது வந்து ரொம்ப இமெச்சூர் ஆக்சுவலி. ரொம்ப அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் டாஸ்க் தான் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு அலெக்சான்னு சொன்னீங்கன்னா அலெக்சா கிட்ட ஒரு டைமர் செட் பண்ண சொல்றீங்க 10 நிமிஷத்துக்கு. அது வெறும் அந்த 10 நிமிஷம் டைமர் மட்டும் தான் செட் பண்ணும். நீங்க வந்து ஏன் செட் பண்ற, இப்போ அந்த 10 நிமிஷம் கழிச்சு உனக்கு கேட்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் அது கேட்காது. அதுக்கு வந்து ஒரே நீங்க சொன்னதை அது செஞ்சிடும். அதுபடி நீங்க ஏன் செய்வீங்க எதுக்கு செய்வீங்க எதுவுமே கேட்காது. ஸோ அது வந்து இம்மெச்சூர். அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மிஷின் அப்படியே ஒரு மனுஷன் மாதிரியே வேலை செய்யும். அது வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து மனுஷனுக்கும் மேல, அதாவது பறக்கிறது, மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி பண்றது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஆனா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்க்கும் நம்ம இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப வருஷம் எடுக்கும் அது பண்றதுக்கு. ஆனா அது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஏஐ பத்தி ஒரு 3-4 டேர்ம்ஸ் இருக்கு. அந்த டேர்ம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சாதான் நமக்கு ஏஐயோட ஃபுல் இதுவே புரியும். ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து மிஷின் லேர்னிங், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதோட வாஸ்ட் ஏரியா. அப்புறம் டீப் லேர்னிங் ஒரு நியூரல் நெட்வொர்க், அப்புறம் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பெரிய சப்செட் வந்து மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கோட சப்செட் வந்து டீப் லேர்னிங். மிஷின் லேர்னிங் என்னன்னா அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் செய்யும். இப்போ நீங்க வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது அது அந்த ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் மட்டும்தான் பண்ணும். இப்போ சொல்ல போனோம்னா மிஷின் லேர்னிங்க்கு வந்து நம்மளுக்கு டேட்டா தான் நிறைய தேவைப்படும். ஸோ மிஷின் லேர்னிங் நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க கையில நிறைய டேட்டா இருக்கணும். கம்மியா டேட்டா இருந்துச்சுன்னா உங்களோட அவுட்கம் வந்து அக்யூரேட்டா இருக்காது. கொஞ்ச மாதிரி குளறுபடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து மிஷின் லேர்னிங் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்கு. சூப்பர்வைஸ் லேர்னிங்னா உங்களோட டேட்டா வந்து பக்காவா இருக்கும். இன்புட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவுட்புட்டும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நீங்க ஒரு இன்புட் வந்து ஒரு கேட்டோட இமேஜ் கொடுக்குறீங்கன்னா அவுட்புட் வந்து இன்னொரு கேட்டோட இமேஜ் கொடுப்பீங்க. ஸோ அது கேட்டோட இமேஜ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து அது கேட் அப்படின்னு டைப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட இன்புட்டும் வந்து தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அவுட்புட்டும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து ராவா இருக்கும். அந்த மாதிரி டிஃபிகல்ட்டா கலெக்ட் பண்றது டிஃபிகல்ட், அதுவும் அதோட அலைன்மெண்டா இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்க அலைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து நீங்க என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அது வந்து தப்பு பண்ணி கத்துக்கும். ஸோ நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியும், அது கரெக்டா பண்ணிச்சுன்னா ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுப்பீங்க. ஸோ அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கோட எக்ஸாம்பிள். சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து A to B. இப்போ வந்து இன்புட் வந்து இமெயில், அவுட்புட் வந்து அது ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பேம்னா வந்து 1 வரும், ஸ்பேம் இல்லைன்னா 0 வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆடியோ வந்து அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கிராஸ் பண்றது ஸ்பீச் ரெக்கக்னிஷன் மாதிரி. அதே மாதிரி அது என்ன லாங்குவேஜ் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருந்து சைனீஸ் டிரான்ஸ்லேட் பண்றது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாஸ்க் நம்ம இப்போ ஏஐல யூஸ் பண்ணி மிஷின் லேர்னிங்ல யூஸ் பண்றது. டீப் லேர்னிங் என்னன்னா நீங்க ஒரு நிறைய இது வச்சிருப்பீங்க, டேட்டா வச்சிருப்பீங்க. ஆனா அந்த டேட்டா வந்து சில பேர் என்னன்னா எல்லாமே சில பேர் ஒருத்தவங்க ஒரு ஆப்ல டேட்டா இது கேட்கறாங்க, சைஸ் எனக்கு வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்
வீடு வேணும், 2 பெட்ரூம் வேணும் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இவ்வளவு டேட்டா இருக்கு. அப்போ வந்து நீங்க என்னன்னா ஒன்னொன்னா அது வந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு ப்ரைஸ் வரும். ஸோ இங்க இந்த நடுவில் நடக்கிறது ஃபுல்லா தான் நியூரல் நெட்வொர்க். இப்போ இதுல வந்து என்ன நடக்கும்னா ஒன்னொன்னா இப்போ நீங்க வெறும் சைஸும் பாத்ரூம் பெட்ரூம் தான் கொடுக்குறீங்கன்னா அது உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா மாறி மாறி போய் அதுக்கப்புறமா ப்ரைஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இங்க உள்ள நடக்கிற அந்த ஃபுல்ல வேலைக்கு பேரு தான் வந்து நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். நியூரல் நெட்வொர்க் என்னன்னா வந்து நம்ம பிரெயின்ல நடக்கிற நியூரான்ஸோட செய்கை மாதிரியே தான் இருக்கிறதுனால இதுக்கு நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. மிஷின் லேர்னிங் இப்போ ஏன் வந்து இவ்வளவு பேசப்படுதுன்னா அந்த காலத்துல வந்து நம்ம கிட்ட அவ்வளவு டேட்டா கிடையாது. ஸோ வந்து டேட்டா வந்து கம்மியா இருந்ததுனால பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்தது. டேட்டா அதிகமாக அந்த நியூரல் நெட்வொர்க்கும் வந்து பெருசாயிட்டே இருந்தது. அதே மாதிரி நியூரல் நெட்வொர்க் பெருசாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் நியூரல் நெட்வொர்க் அப்போ ஒரு அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் மீடியமா இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவும் லார்ஜா இருக்கும்போது இன்னும் அதிகமாகவும் போயிட்டு இருக்கு. டேட்டா சயின்ஸ் என்னன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து டேட்டால இருந்து நமக்கு தேவையான நாலேஜ் மட்டும் எடுத்துட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு அவுட்லைன் கொடுக்கறதா டேட்டா சயின்ஸ். சொல்ல போனா நம்மளுக்கு கொடுத்த டேட்டாவை ரிசர்ச் பண்ணி அதுல நம்மளுக்கு என்ன தேவையில்லைன்னு பிரிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கிற ஸ்டடிக்கு பேர் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா டேட்டா வந்து சிம்பிள் கிடையாது. டேட்டா வந்து ஒரு வாஸ்ட். இப்போ நம்மளுக்கு மிஷின் லேர்னிங் ஏஐனாலே டேட்டா தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து இது ஒரு டேட்டாவோட எக்ஸாம்பிள். இப்போ வந்து நீங்க என்னன்னா ஒரு வீடோட ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டீங்க, நம்பர் ஆஃப் பெட்ரூம் கொடுத்துட்டீங்க. அப்போ வந்து அது ஏ. இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து பி. ஸோ நீங்க இப்போ ஒரு 523 ஸ்கொயர் ஃபீட் 1 பெட்ரூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 115 கிடைக்கும். இது என்னன்னா நீங்க ரெண்டையுமே வந்து ப்ரோக்ராம் பண்ணி கம்பைல் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இன்புட்டும் நீங்களே கொடுத்துருவீங்க, அவுட்புட்டும் நீங்களே கொடுத்துருவீங்க. இது வந்து ஒரு வகையான டேட்டா. இப்போ நீங்க இது எப்படி இந்த பி கூட இப்போ நீங்க பிரைஸ கூட என்டர் பண்ணிட்டு இந்த பிரைஸ்க்கு எனக்கு எத்தனை வீடு கிடைக்கும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும், எத்தனை பெட்ரூம் கிடைக்கும் அந்த மாதிரி கூட போடலாம். இப்போ வந்து டேட்டா அக்வயர் பண்றது, டேட்டா வந்து நீங்க மேனுவலா இந்த மாதிரி பிக்சர் வந்து நீங்களே எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து அப்சர்விங் பிஹேவியர் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒரு ஆப் யூஸ் இப்போ சில ஆப்ல ஃப்ரீயா வருது. இப்போ நீங்க நினைச்சிருக்க அந்த ஆப்ல இருந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்களே அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நம்மளோட டேட்டா, நம்ம எப்படி நம்மளோட பிஹேவியர் வந்து அந்த ஆப் வந்து கேட்ச் பண்ணும். சொல்ல போனா இப்போ நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா அந்த கேம் விளையாட முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஆட் மாதிரி வரும்ல. அந்த ஆட்ல வந்து நீங்க அந்த ஆட் சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணீங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அந்த ஆடை பாப்பீங்க. ஸோ வந்து எப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்க அந்த ஆடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல வந்து இந்த ஃபீல்ட வந்து பாக்குறீங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு வகையான டேட்டா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேரோட டேட்டாவை கம்பைல் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தேவைப்படும். இப்போ இன்னொன்னு என்ன சொல்லப்போனா நீங்க ஒரு அமேசான்ல போய் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து சர்ச் பண்றீங்கன்னா ஹெட்ஃபோன் சர்ச் பண்ணிட்டு நீங்க சப்போஸ் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வெளியே வந்துட்டீங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்க வேற ஏதோ வெப்சைட்ல போய் ஏதோ பார்த்துருக்கீங்க. அப்புறம் சம்மந்தமே இல்லாம சைட்ல வந்து ஒரு ஹெட்ஃபோனோட இது வரும், ஆட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் உங்க டேட்டா அக்வயர் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து அப்சர்விங் ஃப்ரம் பிஹேவியர். டவுன்லோட் ஃப்ரம் வெப்சைட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ல இது ஏற்கனவே டேட்டா வச்சிருப்பாங்க வெப்சைட்ல இருந்து, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டால வந்து 2 வகை இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, உங்களுக்கு வந்து எல்லாமே கம்பைல்டா இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா வந்து போட்டோ, இமேஜஸ், வீடியோ, வாய்ஸ் ரெக்கார்டிங் அதெல்லாம் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவா வரும். டேட்டா வந்து கொஞ்சம் கஷ்டம் கையாளுறது. ஏன்னா நம்மளுக்கு டேட்டானா நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்பீச் ரெக்கக்னிஷனா நம்மளுக்கு ஸ்பீச் ரெக்கக்னிஷனுக்கு தேவையான டேட்டா மட்டும் போதும். சம்டைம்ஸ் நம்ம வந்து நிறைய டேட்டா வந்து நம்மளுக்கு தேவையில்லாத டேட்டால கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ வந்து அதை வந்து சார்ட் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று வந்து டேட்டா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் கிடைக்காது. இப்போ இந்த டேப்லெட் காலம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 708 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. பெட்ரூம் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியல, ஆனா பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு, மிஸ்ஸிங் வேல்யூஸ். அதே மாதிரி செகண்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 645 ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருக்கு, ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆனா பிரைஸ் வந்து $0.001. அந்த மாதிரி ஒரு அவ்வளவு கம்மி காசுக்கு வந்து பெட்ரூம் வீடே கிடைக்காது ஆக்சுவலி. ஸோ அது வந்து தப்பான டேட்டா. ஸோ சம்டைம்ஸ் இன்கரெக்டா இருக்கும், இல்லைன்னா மிஸ்ஸிங்கா இருக்கும்.
ஸோ இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து மேனுவலா செக் பண்றதுக்கும் வந்து நம்மளுக்கு ஆள் வச்சிருக்கணும். அதே மாதிரி நிறைய டேட்டா இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்ம ஏஐ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அதுக்கு அதால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா வந்து நமக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் அந்த ஐடியா இல்லாம வந்து அது எல்லாமே பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருந்தோம்னா அதுக்கப்புறம் அது சில விஷயம் பண்ணாத போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்துக்கலாம். செல்ஃப் டிரைவிங் கார்னா இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ல முன்னாடியும் பின்னாடியும் கேமரா இருக்கும். ஸோ முன்னாடி இருக்க கேமரால இருந்து அது போட்டோ எடுத்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ கார் முன்னாடி கார் போற மாதிரியும் பின்னாடி கார் போற மாதிரியும் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அது வந்து ஓகே முன்னாடி கார் போகுது அப்படின்னு அது வந்து சென்சார்ல நோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காரை மோதாம அதுக்கு சைட்ல போகும். ஆனா இந்த சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நில்லு அப்படின்னு வந்து சைன் காட்டுறாரு. இந்த மாதிரி ஹியூமன் இன்டென்ஷன்ஸ் வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் காரால புரிஞ்சிக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்மளாலே புரிஞ்சிக்க முடியாது அவங்க என்ன நிறுத்த சொல்றாங்களா இல்ல போ சொல்றாங்களா அப்படின்னு. திடீர்னு யாராச்சும் நடுவில் ரோட்ல ஓடி போனாலும் அதெல்லாம் டக்குன்னு கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அதுக்கு வந்து ரொம்ப நிறைய டேட்டா தேவை. ஸோ அதுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணாதான் இந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டா வர முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு இமெயில் அனுப்புறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு ரிட்டர்னுக்கு இமெயில் அனுப்புறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு இமெயில் அனுப்புறீங்க. The toy arrived 2 days late, so I wasn't able to give it to my niece for a birthday. Can I return it? இப்போ இந்த இமெயிலோட ஃபுல் அவுட்லைன் என்னன்னா நான் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும். அது மற்றதெல்லாம் இது பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் பண்றதை மட்டும் எடுத்துட்டு ஓகே your request will be fulfilled soon அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இமெயில் வரும். ஆனா இந்த ரைட் சைட்ல இருக்க மாதிரி ஓ சாரி டு ஹியர் தட் ஐ ஹோப் யுவர் நீஸ் ஹேட் a good birthday அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பர்சனல் இமெயில் மாதிரி வராது. அது வந்து நம்ம மேனுவலா அனுப்புற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இமெயில் வராது. அது ஒரு கஸ்டமைஸ்ட் இமெயில் இருக்கும். அந்த இமெயில் தான் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்க என்னதான் ரிட்டர்ன் அதுக்கு தேவையான ஒரு கீவேர்ட் வந்து ரிட்டர்ன் ட்ரிகர் வேர்ட் மாதிரி. இப்போ வந்து ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அது வந்து அழகா அக்யூரேட்டா வந்துடும். இப்போ இது கேட்டா டாகான்னு கண்டுபிடினா எனக்கு இது கேட் தான் அப்படின்னு கேட்டுன்னு சொல்லிடும். டாக்னா டாக். ஒரு ஏஐ சிஸ்டம்க்கு நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை ஒழுங்கா செய்யும். ஆனா அந்த ஒரு வேலை செய்யறதுக்கு அதுக்கு நிறைய டேட்டா வேணும். ஸோ ஒரு கேட் வந்து சம்டைம்ஸ் ஒரு கேட் வந்து ஒரு டாக் மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி எல்லா வகையான கேட்டோட பிக்சரையும் அமிச்சிங்கனாதான் அது வந்து நீங்க யார் என்ன கேட் பிக்சர் இன்க்ளூட் பண்ணாலும் அது வந்து ஓகே இது கேட் தான் அப்படின்னு பண்ணும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு பாதி கேட் பிக்சர் அனுப்பிச்சிருக்கீங்க, மிச்ச பாதி வகையான கேட் பிக்சர் அனுப்பலன்னா அந்த மிச்ச பாதி வகையில இருக்கிற ஒரு கேட் வந்து டாக் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டாக் நாட் அ கேட் அப்படின்னு தான் ஒரு அவுட்புட் கொடுக்குமே தவிர கேட்டுன்னு கொடுக்காது. ஸோ டேட்டா ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட் ப்ராசஸ் கொடுக்குறீங்க, அதாவது அந்த இமெயில் மாதிரி ரொம்ப இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ஒழுங்கா வேலை செய்யாது. உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு, நீ கேட் கண்டுபிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கு, திடீர்னு அதை போய் வந்து நீ டாக் இது டாகா இல்லையான்னு கண்டுபிடின்னு சொல்லிச்சுன்னா அது வந்து அதெல்லாம் ஒழுங்கா பண்ண முடியாது. திரும்பியும் ஃபுல்லா டேட்டா நீங்க ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அது அக்யூரசி வரும். ஸோ வந்து ஏஐயோட இது வந்து முக்கியமான ரூல் ஒன்று வந்து அது வந்து எல்லா வேலையும் செய்யும். வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரோபோட்ஸ் வந்துடும், அது வந்து நம்ம மனுஷங்களை வந்து ஓவர்டேக் பண்ணிடும் அந்த மாதிரியும் நம்ம யோசிக்க கூடாது. இன்னொன்று வந்து ஏஐல எதுவுமே எல்லாமேலாம் பண்ண முடியாது, நம்ம அளவுக்குலாம் வர முடியாது, அதெல்லாம் எந்த யூஸ் இல்லை அப்படின்னு இருக்க முடியாது. நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா ஏஐல முடியும் சில விஷயம், அது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு அதெல்லாம் முடிஞ்ச விஷயம் மட்டும் நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ண வைக்கணுமே தவிர அதெல்லாம் முடியாததுனால அது வந்து நல்லா இல்லை அப்படின்னும் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ல பண்ணீங்கன்னா உங்க ப்ராஜெக்டோட அவுட்கம் நல்லா வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த சின்ன ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அந்த சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டைமும் எனக்கு கிடைக்கும். அந்த
சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்க டைம் கொடுத்துடணும். அதே மாதிரி அது வந்து அதுக்கு வந்து நீங்க கான்ஸ்டன்டா ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் இப்போ எனக்கு 2 மாசத்துலயே அது அவுட்புட் வரணும்னு ரஷ் பண்ணக்கூடாது, பேஷன்ஸ் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஏஐயோட முக்கியமானது. அதுக்கப்புறம் பில்ட் அண்ட் இன்ஹவுஸ் ஏஐ டீம்னா வந்து உங்க கம்பெனிக்குள்ளேயே வந்து ஒரு ஏஐ டீமை வந்து பில்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கிஃப்ட் கார்டு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா, நீங்க கிஃப்ட் கார்டு ப்ரிப்பேர் பண்றதை வந்து ஏஐயோட கிளப் பண்ண போறீங்கன்னா ஒரு ஏஐ டீம் இருக்கணும் ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு. இன்னொரு கிஃப்ட் கார்டு பத்தின ஒரு தெரிஞ்ச ஒரு டீம் இருக்கணும். ஸோ அவங்க 2 பேரையும் கிளப் பண்ணீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இவங்க வந்து எனக்கு இந்த கிஃப்ட் கார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு வேணும், இப்போ இவங்க இந்த கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு போகணும் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வந்து கிஃப்ட் கார்டு பத்தி தெரிஞ்சவங்க கிட்டேயே நீ ஏஐ ப்ராஜெக்டிவ் பண்ணு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்படி ஏஐ ப்ரோக்ராமிங் கத்துக்கணும். அதுக்கப்புறமா அவங்க பண்றது வந்து டைம் எடுக்கும், அதோட காஸ்டும் அதிகமாகும். அதே மாதிரி நீங்க ஒரு ஏஐ ஆள்கிட்ட போய் நீ கிஃப்ட் கார்டை பத்தி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கார்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்றதுக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்க எல்லாத்துக்குமே ஒரு குரூப் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அது ஈஸியா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் எல்லாருக்கும். அதே மாதிரி வந்து டெவலப் பண்ண ஏஐ ஸ்ட்ராட்டஜினா இப்போ உங்களுக்கு என்ன உங்க கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணணும். இப்போ வந்து மற்ற கம்பெனி இது பண்றாங்க ஸோ நானும் இதை பண்ணுவேன் அப்படின்னு வந்து போட்டி போடக்கூடாது. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து சர்ச் இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்குன்னா நானும் சர்ச் இன்ஜின் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என் கம்பெனில வந்து நான் வந்து ஒரு காஃபி பீன் தயாரிக்கிறேன்னா எனக்கு காஃபி பீன் சம்பந்தமான ஏன் ஏதாவது பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம யாரோடய போட்டி போடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதே மாதிரி டெவலப் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். இது என்னன்னா நீங்க ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணி உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, ஆனா வந்து சக்சஸ் ஆனா மட்டும் போதாது, அதை போய் கஸ்டமருக்கு சேரணும். கஸ்டமருக்கு சேர்றதுக்கு வந்து நீங்க போய் டைரக்டா போய் கஸ்டமர் கிட்ட கொடுக்க போறது வந்து அதுக்கு நடுவுல வந்து இன்டர்மீடியட் ஆட்கள் தேவை. ஸோ அது கம்யூனிகேஷன் தேவை. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு மெடிசினல் சம்பந்தமா ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா மெடிசன் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஏரியா, அதாவது அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கணும், ட்ரஸ்ட்வர்த்தியாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் கூட இருக்க உங்க கம்யூனிகேஷனும் கரெக்டா இருக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்குள்ளேயும் யூனிட் இருந்தால் தான் அது வந்து ஒரு சக்சஸா முடியும். ஏஐயோட லிமிடேஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் லிமிடேஷன்ஸ்னா தொடர்ந்து அதை நல்லா பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து அது தப்பு பண்ணிடும். இப்போ நீங்க ஒரு டைமர் செட் பண்ண சொல்றீங்கன்னா தொடர்ந்து செட் பண்ணு, திடீர்னு அதை செட் பண்ண முடியலன்னா நம்மளால அதை குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு மிஷின். அதே மாதிரி எக்ஸ்பிளைனபிலிட்டிஸ், அதால இதை நான் பண்றேன்னா அது எதுக்கு பண்றேன்னு சொல்ல முடியாது, நீ சொல்ற நான் பண்றேன் அந்த மாதிரி தான் அது பண்ணுமே தவிர இவங்க ஏன் சொல்றாங்க அவங்க எதுக்கு அப்படி சொல்றாங்க அதெல்லாம் அது யோசிக்காது. அதே மாதிரி பயாஸ்ட் அண்ட் அட்வர்சரியல் அட்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். பயாசிங்னா வந்து என்னன்னா அது வந்து இப்போ வந்து நம்ம ரேசிசம் சொல்வோம்ல அந்த மாதிரி அது வந்து கத்துக்கும் போது ஏஐ வந்து இன்டர்நெட்டுக்குள்ள விட்டு நீங்க அதை கத்துக்க சொன்னீங்கன்னா அது சம்டைம்ஸ் தப்பாவும் கத்துக்கும். அதாவது நம்ம இன்டர்நெட்ல நிறைய இருக்குல்ல, இப்போ வந்து ஒயிட்ஸ் வந்து பிளாக்க வந்து அஃபெண்ட் பண்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி அது தப்பா கத்துக்கும், அதுதான் கரெக்ட் மாதிரி நினைச்சுக்கும். ஸோ வந்து நம்ம அதையும் வந்து கான்ஸ்டன்டா நோட் பண்ணிட்டே இருந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து ஒரு அப்பானா மேன் வந்து அப்பாவானா நம்ம ஃபாதர்ன்னு சொல்லுவோம், அப்போ உமனை வந்து எப்படி சொல்லுவோம்னா மதர்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மேன் வந்து கிங்னா விமன் வந்து குவீன். இப்போ வந்து அப்போ வந்து ஒரு மேன் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், அப்போ ஒரு விமன் என்ன அவங்களும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் தானே, ஆனா இது என்ன சொல்றதுன்னா ஹோம் மேக்கர்ன்னு சொல்லுது. அப்போ வந்து அது என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா விமன் வந்து வீட்டுலதான் வேலை செய்வாங்க, அவங்க வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்லாம் ஆக முடியாது. அது பின்னாடி இன்டர்நெட்ல தானா கத்துக்கும் போது இந்த மாதிரி தப்பா கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பயாசிங் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து கான்ஸ்டன்டா செக் பண்ணிட்டே இருக்கணும் இந்த அவுட்கம்ஸ். அட்வர்சரியல் அட்டாக்ஸ் என்னன்னா, இப்போ வந்து இந்த 2 பிக்சர் இருக்கா, அம்மிங் பேர்டோட பிக்சர் அம்மிங் பேர்டு இருக்கா, இந்த பிக்சருக்கும் இந்த செகண்ட் பிக்சருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரோட பிக்சல்ஸ் மட்டும் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது பிக்சல்ஸ் சேஞ்ச் பண்ணோடனே அது என்ன நினைச்சிருக்கு இது வேற ஏதோ பிக்சர்னு சொல்லிட்டு அது ஒரு ஆமர் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இது கீழே இருக்கிறது ஒரு ரேபிட், அந்த ரேபிட் வந்து அதுலயும் வந்து கொஞ்சமா பிக்சல்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அது உடனே அது ஒரு டெஸ்க் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குளறுபடி பண்ணாலும் அது போற பாத்துல இருந்து அது மாறி குழப்பி வேற ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துரும். ஸோ அது நம்ம வந்து கான்ஸ்டன்டா அதுக்கு வந்து நிறைய டேட்டா ஃபீட் பண்ணனாதான் அது வந்து இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து
தப்பிக்க முடியும். இதே மாதிரி இந்த மாதிரி பிசிக்கல் அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது வந்து ஒரு பையனோட மூஞ்சு. ஆனா அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சும்மா ஒரு கண்ணாடி வந்து கொஞ்சம் காமெடியான ஒரு கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. உடனே அது வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மில்லா ஜோவிச் அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது ஒரு தப்பான அவுட்புட். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டாப் சைனுக்கு மேலேயும் கீழே நீங்க ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க எப்படி ஒரு செல்ஃப் டிரைவிங் காருக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருப்பீங்க, ஒரு ஸ்டாப் சைன் வந்து ஃபுல்லா ரெட்டா இருக்கும், நடுவில் ஸ்டாப்னு எழுதிருக்கும். சப்போஸ் மேலேயோ கீழே நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சீங்கன்னா ஓ இது ஸ்டாப் சைன் இல்லை இது வேற ஏதோ அப்படின்னு நினைச்சு அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாது அந்த ஸ்டாப் சைன். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை. இந்த பனானா பாத்தீங்கன்னா இந்த பனானால ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பனானா வந்து ஒரு டோஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாறுபாடு பண்ணாலும் அது உடனே அது வந்து ஓ இது வேற விஷயம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடும். இதுக்குதான் நம்மளுக்கு வந்து டேட்டா வேணும். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்கானமி, அது நம்ம எக்கானமியை எப்படி பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ்னா இப்போ நீங்க இந்த லேடர் இருக்குன்னா ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளர்க் ஆறாங்க, அதுக்கப்புறமா வந்து மேனேஜர், அப்புறம் வந்து வைஸ் ஜிஎம், அந்த மாதிரி ஃபுல்லா மேல மேல போறாங்க. ஸோ ஒரு படிக்கட்டுல போறாங்க. சப்போஸ் ஏஐ வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க இப்போ ஒரு ஃபேக்டரியில நடக்கிற ஒரு மூடி போடுறது இல்லைன்னா வந்து பேக் பண்றது அதெல்லாம் வந்து மிஷின் பார்த்துச்சுன்னா அது பேக்கிங்க்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஆளுங்களோட வேலை போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க நாலேஜ் இன்னும் வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த பேக்கிங் செக்ஷனே போகாம ஸ்ட்ரெயிட்டா இதுல ஜம்ப் பண்ணி மேலே போயிடலாம். ஸோ எப்படின்னா உங்களோட கான்ஸ்டன்ட் லேர்னிங் வந்து அதிகமாயிட்டே இருந்தால் தான் அவங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட்லைன் தானே வந்துச்சு மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி. இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸான இந்தியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட்லைன் வரும்போது எல்லார் வீட்லயும் லேண்ட்லைன் இல்லை, கொஞ்சம் பேர் வீட்டுல இருந்துச்சு கொஞ்சம் பேர் வீட்டுல இல்லை. ஆனா வந்து மொபைல் ஃபோன் வந்து எல்லாரும் அட்வான்ஸ்டா இருந்ததுனால எல்லாரும் ஓகே இது நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கீழே இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டாங்க, அதாவது லேண்ட்லைன் தேவை இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்து மொபைல் ஃபோனுக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆன்லைன் எஜுகேஷன். சில இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அதாவது ஸ்கூல்ஸ் வந்து இல்லைன்னா இப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து ஆன்லைன் எஜுகேஷனே போயிடலாம். இந்த டைம்ல அது நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த கீழே இருக்க படிக்கட்டெல்லாம் யூஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் பண்ணி அவங்க மேலே போயிடலாம். ஸோ வந்து ஏஐ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து நீங்க ஏஐல என்னன்னா நீங்க கான்ஸ்டன்டா படிச்சுக்கிட்டே இருந்தாதான் வந்து இது எப்படின்னா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். நீங்க இப்ப 4 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் வேலை கிடைச்சிடும், அந்த வேலையிலேயே சஸ்டெயின் பண்ணுனா நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் இது, அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். இப்போ வந்து இப்போ ஒரு எக்கனாமி, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா இப்போ அதே மாதிரி யூஎஸ் அண்ட் சைனா வந்து லீடிங்ல இருக்காங்க. அவங்களோட ஏஐ மெச்சூர் தான், நம்மளோட ஏஐ மெச்சூர் தான். அவங்க லீடிங்ல இருக்கனால அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவங்க நல்லா தெரிஞ்ச விஷயங்கள். எல்லாருமே இம்மெச்சூரா தான் இருக்காங்க, எல்லாருமே தான் வளரணும். இப்போ யூஎஸ் அண்ட் சைனா வந்து சர்ச் இன்ஜின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளும் வந்து நம்ம கண்ட்ரியும் வந்து சர்ச் இன்ஜின் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கண்ட்ரிக்கு என்ன தேவையோ அது நம்ம கண்ட்ரிக்கு தேவையானது சம்பந்தமா நம்ம ஒரு சர்ச் இன்ஜின் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து இன்னும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நம்ம ஒரு சாண்டல்வுட் வந்து தயாரிக்கிறவர் சாண்டல்வுட் சம்பந்தமான ஒரு ஏஐ நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியை அது ஸ்ட்ரென்த்தனும் பண்ணும். ஸோ ஏற்கனவே நீங்க இப்போ அவங்க சர்ச் இன்ஜின் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க போய் திரும்பி ஒரு சர்ச் இன்ஜின் உங்க கண்ட்ரி கண்டுபிடிச்சுன்னா ஓகே இவங்களோட சர்ச் இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காங்க 10ஓட 11 இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ உங்க கண்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து எஜுகேஷன். இப்போ இந்த ஏஐக்கு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா நம்மளோட எஜுகேஷன் தான். ஸோ எஜுகேஷன் இருந்தால் தான் இது எல்லாரும் ஃப்ளரிஷ் ஆகும் எக்கனாமி. ஸோ வந்து ஏஐ பற்றின எஜுகேஷன் வந்து அந்த கண்ட்ரி வந்து பசங்களுக்கு வந்து ஊட்டிகிட்டே இருக்கணும், அது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கணும். ஏஐ அண்ட் ஜாப்ஸ், இது என்ன சொல்ல வராங்கன்னா ஏஐயோட இம்பாக்ட் ஆன் ஜாப்ஸ் வேர்ல்ட் வைட். ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா ஜாப்ஸ் வந்து 2030 வந்து 400 to 800 மில்லியன் ஜாப்ஸ் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பார்த்துக்கும். ஸோ 400 to 800 மில்லியன் மனுஷங்களுக்கு வேலை இருக்காது. அப்போ நம்ம நினைச்சிட்டு இப்போ ஓகே அப்போ நம்மளுக்கு வேலை இல்லைன்னு நம்ம என்ன பண்றது அப்படின்னு இல்லை. இன்னொரு அதே சர்வே என்ன சொல்லுதுன்னா 555 to 890 மில்லியன் நியூ ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு ஏஐக்கும் ஒரு வேற ஒரு
வேலை வந்துடும். இப்ப எப்படி சொல்லணும்னா, நீங்க ஒரு பறக்கிற கார் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பறக்கிற கார் கண்டுபிடிச்சீங்கன்னா மேல வந்து ஏர்ல வந்து டிராபிக்கிங் இருக்கும். அந்த ஏர் டிராபிக்கிங்க மானிட்டர் பண்றதுக்கு ஒரு புது ஜாப் மாதிரி ஒரு ஆள் மணி தேவைப்படும். ஸோ நீங்க ஒரு ஏஐ கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ஏஐ மானிட்டர் பண்றதுக்கு ஒரு புது ஜாப் மாதிரி ஒன்று கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு ஜாப் டிஸ்பிளேஸ் ஆகிறதோட நீ கிரியேட் ஆகிற ஜாப், புதுசா கிரியேட் ஆகிற ஜாப் வந்து நிறைய இருக்கும். அப்ப என்ன ஆகும், புதுசா கிரியேட் ஆகிற ஜாப்னா அதுக்கு புதுசா கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நம்ம அப்டேட் ஆகிட்டே இருந்தாதான் நம்மளால சர்வைவ் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2030 ஏஐயோட இம்பாக்ட் வந்து ஜாப்ஸ் எப்படி இருக்கும்னு. இப்போ இந்த மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்பரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், கிளீனிங், டிரைவிங், அக்ரிகல்ச்சர். இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி ரொட்டீன் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஃபுட் ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மேகி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மேகி பண்றது என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிக்க வைப்பீங்க, அந்த மேகியை போடுவீங்க, மசாலா போடுவீங்க, சம்டைம்ஸ் காய்கறி ஏதாவது கட் பண்ணி போடுவீங்க. ஃபுல்லா இதேதான் நீங்க நெக்ஸ்ட் டைம் மேகி பண்ணும் போது அதேதான் நடக்க போகுது. இது எதுக்கு நான் அவருக்கு மனுஷனுக்கு காசு கொடுத்து பண்ணிட்டு இருக்கணும், நான் ஒரு மிஷினை வாங்கி போட்டு அதுவே பண்ணி கொடுத்துருவோம்ல. ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் வேலையெல்லாம் பண்றவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏஐல ரீப்ளேஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்பர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ், டீச்சிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் இருக்க ஜாப்ஸ். இதுக்கு வந்து ஒரு ஏஐயால வந்து ஃபுல்லா ஒரு இது தர முடியாது, ஜஸ்டிஸ் தர முடியாது. நம்மளால இப்போ ஒரு மனுஷனும் பேசிக்கிட்டு அந்த இப்போ ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து நீங்க கொடுக்கறதுக்கும் இன்சைட் வந்து அவரு வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொடுப்பாரு. அது ஒரு மிஷின் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மாதிரி வேலைங்க ரீப்ளேஸ் ஆகுது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது வந்து எக்ஸாம்பிள் ரோல்ஸ். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இப்போ மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னு ஒருத்தர் வந்து ஹையர் பண்ண சான்ஸ் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ உங்களுக்கு தேவையான நீங்க ஒரு கொடுத்துருவீங்க, இந்த டாஸ்க்கு ப்ரோக்ராமிங் வேணும்னா ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த ப்ரோக்ராம் அல்காரிதம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து பர்ஃபெக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலை. அதே மாதிரி மிஷின் லேர்னிங் ரிசர்ச்சர் என்னன்னா, நீங்க அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டோட அது ப்ராஃபிட்டபிளா இல்லையா, நல்லா வருமா வராதா, அந்த மாதிரி ஒரு இது பண்றது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் ரிசர்ச்சரோட வேலை. இதுதான் நீங்க ஃபுல் ஜிஸ்டா நீங்க ஏஐ பத்தி நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏஐல வந்து சக்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏஐ ஸ்டார்டிங்லேயே வந்து சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது. ஏஐல வந்து ஃபெயிலியர் இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க தான் நம்மளுக்கு சக்சஸ் வரும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆகாம எஃபர்ட் போட்டுட்டு இருப்போம். இல்ல அது ஸ்டார்டிங்லேயே வரும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம டிஸ்கரேஜ் ஆகி அதை மூடி வைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு மெத்தட் வேலை செய்யலைன்னா அந்த மெத்தடை விட்டுட்டு நெக்ஸ்ட் மெத்தடுக்கு ஜம்ப் ஆகணும். இப்போ ஒரு மெத்தட் வேலை செய்யணும் அதையே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே போயிடும். ஸோ மெத்தட் வேலை செய்யணும்னா அந்த மெத்தட் விட்டுட்டு அடுத்த புது மெத்தட், ஒரே ட்ரெடிஷ்னல் மெத்தட் நான் இப்படிதான் பண்ணுவேன்னா அது வரலன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு நிறைய டேட்டா வச்சிருக்கீங்க, அந்த நிறைய டேட்டாவையும் வந்து நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, ஒரு நிறைய டேட்டா வச்சிருக்கீங்க, அதை நான் ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் கிட்ட கொடுத்தேன்னா அவர் வந்து எனக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுத்துருவாரு அப்படின்னு இல்லை. அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் டேட்டா கொடுத்து அனலைஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி பண்றது வந்து அவுட்கம் வர்றதுக்கு வந்து நாட்கள் எடுக்கலாம், சம்டைம்ஸ் வராமலும் இருக்கலாம். ஏன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு மாதிரி அன்நேச்சுரலா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட டேட்டா இருக்கு நான் கொடுத்தா கிடைச்சிடும் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு வந்து நிறைய லேர்னிங் இருக்கு, ப்ராசஸிங் இருக்கு, டைம் எடுக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் அவங்க பார்த்து தான் வந்து கரெக்டா பண்ண முடியும். ஸோ ஏஐ பண்றதுனாலே ஃபர்ஸ்ட் வந்து பேஷன்ஸும் அப்டேட்டட் நாலேஜும் இருக்கணும். அதான். தேங்க்யூ. இது வந்து என்னோட பிளாக், இது வந்து நான் ஏஐ பத்தி ஒரு பிளாக் பண்ணியிருந்தேன், டைம் இருந்தா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, ஒரே நிமிஷம் அப்படியே வந்து இன்னொரு 2 minutesல மீட்டிங் முடிஞ்சிடும். நான் இந்த மீட்டிங்கை எண்ட் பண்றேன். திரும்ப இதே ஐடி இதே பாஸ்வேர்ட்ல எல்லாரும் அப்படியே உள்ள வாங்க. நான் ஏதாவது கொரிஸ் இருந்தா கேட்கலாம். ஓகேவா?